ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவாவரண பூஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழ்நாட்டில் இருக்கோம், ஸ்ரீ மகாபிரிவா பக்தைகளாக இருந்துட்டு காஞ்சிபுரத்தில் காமாட்சி எவ்வளவு ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டில் வேறு எந்த தளத்திலும் இல்லாத விசேஷம் லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு ரெண்டு கண்ணாக இருக்காளாம். பௌர்ணமி, நவராத்திரி இந்த மாதிரி முக்கிய தினங்களில் இந்த தலத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கிற இந்த காமாட்சி இந்த தலத்தில் 3 ஸ்வரூபமாக, காரணம், பிம்பம், சூட்சமம். காரணம் பிலாஹாசம், பிம்பம்ங்கிறது காமாட்சி, சூட்சமங்கிறது ஸ்ரீசக்கரம். இந்த மாதிரி வீற்றிருக்கா இந்த தலத்தில். அவள் வீட்டிருக்கிற இடமும் காயத்ரி மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவம் இருந்து காமாட்சியோட அருளை வாங்கிட்டு இருக்கா. இந்த மண்டப பகுதியில் இருந்து பார்த்தா அன்னைக்கு முன்பு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். காமாட்சிக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்படும் போது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் குங்குமார்ச்சனை நடத்தப்படும். இந்த சக்கரத்தை சிலா ரூபமாக ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கா. இதனால் இந்த தலத்தில் ஸ்ரீவித்யா உபாசனை வழிபாடு நடத்தப்படுறது. இந்த ஸ்ரீசக்கரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த தலம் அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி 64 கோடி தேவதைகள் இருக்கா. இந்த ஸ்ரீசக்கரம் 9 ஆவரணங்களை கொண்டது. ஆவரணம்னா என்ன? பிரகாரம் அல்லது சுற்று, இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸ்ரீசக்கரத்தோட ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளும் ஒரு முத்ரா தேவதை இருக்கா. அதாவது ஆவரண தேவதை, யோகினி தேவதை, பரிவாரம் தரும் சக்தி தேவதை, சித்தியை தரும் அனிமா தேவதை, லகிமா, மணிமா, வச்சித்வா, பிராகம்யா, புத்தி, கிச்சா, பிராரப்தி ஆகிய 9 சித்தி தேவதைகள் இருக்கா. பௌர்ணமி தினத்தன்னைக்கு இங்கே 9 நவாவரண சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்று விதமாக சிறப்பு பூஜை நடத்தப்படும். இந்த 9 சுற்றுக்குள்ளும் பூஜை நடக்கும்போது சங்கு தீர்த்தம் இங்கே கிடைக்கும். இந்த 9 ஆவரணத்துக்கும் பூஜைகள் முடிஞ்ச பிறகு பிந்துஸ்தானத்தில் இருக்கிற காமாட்சிக்கு ஆராதனை. இதுதான் நவாவரண பூஜைன்னு பேர். இந்த பூஜை ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. நல்ல உபதேசம் பெற்றவா தான் இந்த பூஜையை செய்ய முடியும். இந்த நவாவரண பூஜையின் போது அளவிற்கரிய பலன்களையும் ஏழை எளியவர்களுக்கு சாதாரண மக்களும் பெறணுங்கிற நோக்கத்தில் தான் காமாட்சிக்கு முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். அந்த ஸ்ரீசக்கரத்தை சாதாரணமாக தரிசனம் செஞ்சாலே பலன்கள்லாம் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது புனிதமான பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கரத்தோட 9 சுற்றுகளிலும் உள்ள தேவதைகளுக்கு பூஜை நடக்கிறத பார்க்க தரிசனம் செஞ்சால் கோடானு கோடி நன்மை உங்களை நாடி வரும். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி இருக்கிற கவச்சம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அஷ்டலக்ஷ்மிகள் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாளாம். அதனால தான் ஸ்ரீசக்கரத்தில் இருந்து பெறப்படுற அந்த குங்குமம், அர்ச்சனை குங்குமத்துக்கு எல்லையற்ற சக்தி உண்டு. இந்த குங்குமத்தை பெற்ற பிறகு நவாவரண பூஜையில் படைக்கப்பட்ட அந்த சங்கு தீர்த்த பிரசாதத்தையும் வாங்கிட்டா நீ பெரிய பாக்கியசாலியா. அன்னைக்கு காமாட்சிக்கு இப்படி ஒரு நவாவரண பூஜையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீசக்கரத்தை நாம் வீட்லேயே சாதாரணமாக பூஜை பண்ணி வைப்போம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ஆடி மாதம் வந்ததுனாலே எல்லா அம்பாளுக்கும் விசேஷம். லட்சமாக கோடி கோடியாக குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவா, வெத்தலை பாக்கு கொடுப்பா, சுமங்கலிகளுக்கு நிறையா விசேஷமாக கொண்டாடுவா. இந்த இப்பேற்பட்ட நவாவரண பூஜையை பார்க்கறதுக்காக ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அது எப்போ போகணும்,
அங்கே இருக்கிற லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற மாதிரி 2 கண்களாக தெரிகிற இந்த பௌர்ணமி அன்னைக்கும் நவராத்திரி போன்ற முக்கியமான தினங்களுக்கும் போயிட்டு அம்பாலோட கடாட்சத்தை வாங்கிண்டு வந்தால் எல்லாருக்கும் பரம சந்தோஷம், பரமானந்தம் தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.